ஓம் சாய்ராம். வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் கார்த்திகை மாத சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மாதத்தில் வர்ற எல்லா திங்கட்கிழமையும் சோமவாரம்னு சிவபெருமானுக்கு உகந்த நாளும்னு சொல்லுவாங்க. அதில் சோமவார பிரதோஷம் சிறப்பு. அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வர்ற 4 வார சோமவாரமும், அதாவது திங்கட்கிழமை, மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவில் எங்கள் கிராமத்தில் எழுந்தருளிருக்கின்ற அகிலாண்டேஸ்வரி தாயார் உடனுரை அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத 4ஆம் சோமவாரத்தின் சிறப்பாக எம்பெருமான் அகஸ்தீஸ்வரருக்கு 108 சங்குகள் கொண்ட சங்காபிஷேகம் மற்றும் ஹோமம் கலச பூஜை நடந்தேறியது. அன்னைக்கு கோயிலில் நடந்த சங்காபிஷேகத்தோட பதிவுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பதிவில் இந்த 108 சங்காபிஷேகத்தினோட சிறப்புகள், அதனோட பலன்கள், அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். சகல தோஷங்களையும் போக்கும் சங்காபிஷேகம். சங்கு என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாகும். இந்த சங்காபிஷேக வைபவத்திற்கு 108 சங்குகள் கொண்டோ அல்லது 1008 சங்குகள் கொண்டோ சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நன்மை தரும். கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கார்த்திகை சோமவாரம் என்று அழைக்கப்படும். இந்த நாட்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் விமர்சையாக நடந்தேறும். சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வதை தரிசிப்பது மகா புண்ணியமாகும் என்றும், சகல தோஷங்களையும் போக்கும் என்றும், சந்தோஷங்களையும் நிம்மதியும் தந்தருளும் என்றும் சொல்லி சலிக்கிறார்கள் சிவபக்தர்கள். இந்த சங்காபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது, அதை பற்றி பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் எம்பெருமான் ஈசன் அக்னி பிழம்பாக இருப்பார். அவரை குளிர்விக்கும் விதமாக சங்காபிஷேகம் செய்வார்கள். கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருட்சத்தில் சஞ்சரிப்பார். அப்பொழுது சந்திரன் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் என்பர். இந்த தோஷத்தை நீக்கவே சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த நாளில் கணவருக்காக மனைவி விரதமிருந்து ஈசனை வழிபட்டால் எல்லா நோய்களில் இருந்தும் கணவரை காத்தருள்வார். நம் சிவபெருமான் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இனிதே வாழச் செய்வார் ஈசன். இப்போது சங்கின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். அபிஷேகத்திற்கு பயன்படும் பொருட்களில் மண்ணாலான கலசத்தை விட செம்பு உயர்ந்தது. செம்பை விட வெள்ளியும், அதைவிட தங்க கலசமும் உயர்ந்தது. இவை அனைத்தையும் விட சங்கு உயர்ந்தது என சாஸ்திரங்கள் கூறுகிறது. சங்காபிஷேகம் செய்தால் அது தேவாமிர்தத்தில் சுவாமியை அபிஷேகம் செய்வதற்கு ஒப்பானது. இப்போது சங்காபிஷேகத்தில் செய்யும் சடங்குகள் மற்றும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். சங்காபிஷேகம் செய்வதில் பல சடங்குகள், வழிமுறைகள் இருக்கின்றன. 108 சங்கு, 1008 சங்கு என அபிஷேகம் செய்வார்கள் சிவபெருமானுக்கு. 108 சங்கு கொண்ட அபிஷேகமோ 1008 சங்கு கொண்ட அபிஷேகமோ அந்த சங்குகளை 12 ராசி குண்டங்களாக பிரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். 12 ராசி குண்டங்களில் 9 சங்குகளாக பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆக 108 சங்கு கொண்ட ராசி குண்டங்கள் வைக்கப்படுகின்றன. அங்கே 8 திசைகளை பார்த்தபடி அந்த சங்கில் இருந்து 8 சங்குகள் வைக்க வேண்டும். இப்படியாக வரிசையாகவும் ராசி குண்டங்களாகவும் வைக்கப்பட்டிருக்கும் சங்குகளுக்கு நடுவே வலம்புரி சங்கையும் இடம்புரி சங்கையும் வைக்க வேண்டும். வலம்புரி சங்கு சிவபெருமான், இடம்புரி சங்கு பார்வதி தேவி என்கிறார்கள். இறைவன் ஒருவன், இறைவன் சிவன், இறைவனே ஆதி, இறைவனே அந்தம் என்பதாக சங்குகள் வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சங்கிலும் நீர் ஊற்றி அந்த நீரில்
பூக்கள், மாவிலை, தர்பை முதலியனவற்றை மந்திர ஜபங்களுடன் வைக்க வேண்டும். சங்கு என்பது புனிதம், நீர் என்பது புனிதம். இரண்டையும் இணைத்து மந்திரம் சொல்லப்படும் போது சங்கும் நீரும் மிக மிக புனித நிலையை அடைகின்றன. அப்படியான புனிதத்தை குடிகொண்டிருக்கும் சங்கு கொண்ட அபிஷேகம் செய்ய செய்ய இறைவன் சிவபெருமான் குளிர்ந்து போகிறார். இந்த பூமியை குளிரச் செய்கிறார். நம்மை குளிர்வித்து அருளாசி தருகிறார் என்பது ஐதீகம். சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது, பார்ப்பது, அதோட பலனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். மக்களாகிய நமக்கு இருக்கும் சகல விதமான கிரக தோஷங்களையும் போக்கும் மற்றும் வீடு, மனை, வாகனம், திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற தடைகளை நீக்கும் என்பது நம்பிக்கை. சங்காபிஷேகம் காண்போம், செல்வ செழிப்பு அடைவோம். இந்த சங்காபிஷேகத்தோட சிறப்புகளை நாம் அறிந்திடாத பல தகவல்களை பற்றி பார்த்தோம். இப்போது எங்கள் கிராமத்தில் அகஸ்தீஸ்வரருக்கு எப்படி செஞ்சாங்க அப்படின்றத பற்றியும், இந்த சங்காபிஷேகத்தில் கலந்து நான் எப்படி பேரானந்தப்பட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட பதிவிடுறேன். கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் நடந்துச்சு இந்த பூஜை. காலையில் 10:30 மணிக்கெல்லாம் சங்குகளை 8 திசை பார்த்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 கலசம் வச்சு ஹோமம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கலசத்தில் ஐயனையும் இன்னொரு கலசத்தில் தாயாரையும் எழுந்தருளை செய்து பூஜை சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல 108 சங்குக்கும் மந்திரம் சொல்லி சிறப்பாக பூஜை செஞ்சாங்க. அடுத்தது கலசத்துக்கு பூஜை செஞ்சாங்க. இடையில் இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தை பற்றி சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஐயர். பூஜை ஹோமம் முடிஞ்சதும் 2 கலசத்தையும் 2 ஐயர் தலையில் தூக்கிக்கிட்டு கோயில் பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வலம் வந்து ஐயனுக்கு தாயாருக்கும் அபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 108 சங்குகளையும் வர்ற பக்தர்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. கோவிலில் சரியான கூட்டம். எனக்கு ஒரு சங்கு கிடைக்குமான்னு ஒரே சந்தேகம். நல்லா கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டேன், ஐயனே ஒரே ஒரு சங்காவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், கர்ப்பகிரகத்தை இறங்கியாச்சு. அந்த ஐயர் தானாக கூப்பிட்டு இன்னொரு சங்கு என் கையில் கொடுத்தாரு. நாங்கள் கருவறைக்குள்ளே, அதாவது உள்ள என்ட்ரன்ஸ்க்குள்ளே வரைக்கும் போக முடியாது. கொஞ்சம் வெளியில் இருக்கும்போது ஐயர் நம்ம கையில் இருக்கிற சங்கை வாங்கி ஐயனுக்கு அந்த நீரை அபிஷேகம் பண்ணுவாங்க. நீ என்கிட்ட ஒரு சங்கு தானே கேட்டேன், நான் உனக்கு இரட்டிப்பாகவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்காபிஷேகத்தோட பலனே ஐயன் எனக்கு அப்போ கொடுத்துட்டாரு. பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்